நட்புக்கு இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணனுங்க. கர்ணன், துரியோதனன். துரியோதனன் வந்து பார்த்தீங்கன்னா, கர்ணன் வந்து அவமானப்படும் போதும், அவனுக்கான வாய்ப்புகள் தட்டி பறிக்கும்போது, இவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை வந்து கௌரவப்படுத்தினாப்புல. அந்த கௌரவத்தை வந்து கெடுக்காத கடைசி மூச்சிருவன் தன் நண்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாக இருந்தவர் தான் கர்ணன். அதனால தான் நட்புக்கு இலக்கணம் கர்ணன். அதே மாதிரி தாங்க பல கர்ணன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருக்காங்க. வயசு வித்தியாசங்கள் கிடையாது, உறவு முறைகள் கிடையாது, யார் எவருன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல், மச்சான் என்னடாச்சு, உடம்பு சரியாடா பார்த்துக்கடா, மாப்பிள்ளா டே என்னடா, தம்பி என்னடாச்சு, சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்குற எல்லாமே கர்ணன் தான். வெளிநாடுகளில் வந்து நல்ல நட்பு முறைகளை உருவாக்கிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஏதோ ஒரு வழியில் வந்து அந்த நண்பன் முன்னேறினா தான் கூட இருக்கிற நண்பனையும் சேர்த்து முன்னேற வச்சுருவான். ஸோ அதுமாரி பல நண்பர்கள் வந்து எனக்கு கர்ணன் போல் நான் பல நண்பர்கள் இருக்கிறதால தான் நான் கண்டிப்பாக முன்னேற முடிஞ்சுது. அதுமாரி நீங்கள் நட்பு முறையை நல்லா வளர்த்துங்க, வெளிநாட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க வாழ்க்கையில்.